அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, சூப்பரான சோப்பு பவுடரு எந்த கரையாக இருந்தாலும் நிமிஷத்தில் நீக்கிடும். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ஒரு கஸ்டமர் வராரு. வாங்க சார் வாங்க. வாங்க தானே வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு வாங்க வாங்கன்னு தேவையில்லாமல் கூப்பிடுற? ஆஹா, ஏடா கூடமா பேசுகிறான் ஐயா. இவன் வாங்குவானான்னு சந்தேகமாக இருக்குது ஐயா. நீ என்ன கட்சி? என்னது, எந்த கட்சியா? ஏப்பா, நான் எந்த கட்சியும் இல்லைப்பா. அப்புறம் எதுக்கு ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுற? ஆஹா, ஏப்பா, நான் கூப்பிட்டது அவங்கள இல்லை, ரோட்டில் போகிற சாதாரண ஐயாவையும் அம்மாவையும் தான் கூப்பிட்டேன். நீ வாட்டுக்கு கண்டதையும் சொல்லி என்னோட பொழப்பில் மண்ணை போட்டுறாத ஐயா. என்னது, சோப்பு பவுடர் பாக்கெட் எடுத்து இப்படி பார்க்குறான். ஆமாம், என்ன இது? வாய்க்கிளிய கத்துனனே, உன் காதில் கேட்கலையா? இல்லையே, நீ ஐயா அம்மான்னு சொன்னது மட்டும்தான் கேட்டுச்சு. இதுதான் பவுடர். என்ன, முகத்துக்கு அடிக்கிற பவுடரா? என்னது, முகத்துக்கா? வெந்து போயிடுமையா? இது துணிக்கு போடுற பவுடரு. இது என்ன செய்யும்? எந்த கரையாக இருந்தாலும் நொடியில் நீக்கிடும். என்னது, கரையை நீக்கும்னு சொன்னதும் இவ்வளோ டீப்பாக யோசிக்கிறான். நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது? எப்பா, ஏதாச்சும் கரையை காட்டு, உடனே நீக்கி காட்டுறேன், அப்புறம் தெரியும் என் பவுடரோட மகிமை. நீ சொல்கிறது மட்டும் உண்மை என்ன? நான் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து மொத்தம் 100 பாக்கெட் வாங்கிக்கிறேன். ஆஹா, பெரிய குடும்பமாக இருக்கும் போல இருக்குது. அதான் 100 பாக்கெட் கேட்குறான். பல்கான வியாபாரம். எப்பா, கரை எங்கே, கரை எங்கே காட்டுப்பா. கரை வீட்டில் இருக்கு. என்ன அது, வீட்டிலையா? பின்ன கூடவே கூட்டிகிட்டு அலைய முடியுமா? அதுவும் சரிதான். வர முடியுமா முடியாதா? சரி, 100 பாக்கெட்டு சும்மாவா? போவோம். ஒரு வழியா 1/2 மணி நேரமாக நடந்து நம்மளை இழுத்துட்டு வந்துட்டான்யா. ஏப்பா, வீடுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்க. இங்கே தான் என்னோட வீடு இருந்தது, சுனாமியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. அடடா, சரி அது போகட்டும். முதல்ல கரையை காட்டுப்பா. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். கரையில் தானே இப்போ நாம் நின்றுட்டுருக்கோம். என்னது, கரையில் தான் நின்றுட்டுருக்கோமா? இது கடற்கரைப்பா. நானும் இந்த கரையை தான் சொன்னேன். ஆஹா, இவன் யோசிச்சது இதைத்தானா? நாம் நினச்சது சரியாக இருக்குது ஐயா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த கரையை அழிச்சு காட்டு. ஏயா, உனக்கு மனசாட்சியே கிடையாதா? என்னது, மறைஞ்சிட்டான்? காலையிலேயே நம்மளை கண்ணை கட்டி கடற்கரையில் கொண்டாந்து விட்டுட்டானே ஐயா. இவன் வீட்டை தூக்கணும் சுனாமி, இவனையும் சேர்த்து தூக்கியிருக்க கூடாதா?